என்னோட பர்த்டே வந்து சின்ன வயசுல கொண்டாடினது. அப்போ வந்து ரொம்ப ஃபினான்ஷியலா டைட்டா, அப்பாவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு மருந்து வாங்க கூட காசு இல்லை. விடிஞ்சா எனக்கு பிறந்த நாள் பார்த்தா எனக்கு சர்ப்ரைஸா வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்து தைச்சு வச்சிருந்தாங்க. அது வந்து எனக்கு எப்பயுமே மறக்க முடியாது. நான் அடிச்சுட்டு போயிட்டேன், கொஞ்ச நேரத்துல வந்து பாக்குறேன் வெட்டுறதுக்கு அருவாமனை வச்சுட்டு நிக்கிறேன். அப்புறம் அந்த கிளிப்பு இருக்குல்ல, தலையில குத்துற கிளிப்பு, அதுக்கு 2 பேரும் டெய்லி அடிச்சு காலையில கூட சண்டை போட்டு தான் 2 பேரும் மாத்தி மாத்தி கிளிப்பு குத்திட்டு வந்தோம். இவ வந்து ஃபர்ஸ்ட் எல்லாமே மகிமாக்கு யோசிப்பா, எந்த விஷயம்னாலுமே அவளுக்கு யோசிப்பா. நான் எதா இருந்தாலும் எனக்கும் இவளுக்கும் யோசிப்பேன். ஏன்னா அவளை யோசிக்கிறதுக்கு இவ இருக்கா, இவளை யோசிக்கிறதுக்கு நான் தான் இருக்கேன். இவளை நாங்க குழந்தையா பாத்துக்கிட்டோம், இப்ப இவளுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னா எங்களால நம்பவே முடியல. யார் அதிகமா காசுலாம் செலவழிக்கிறது? இவங்க பண்ணுவாங்க. எப்படிரா ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்து அழுவோம், பேட் கமெண்ட்ஸ் அந்த ட்ரோல் சேனல் எல்லாம் பார்த்து அழுவோம். இப்போ வந்து ஃப்ரீ ஆயிடுச்சு, என்ன சொல்லியிருப்பாங்க இதை தானே சொல்லியிருப்பாங்க, அவங்க சொல்றதை நாங்களே சொல்றோம் கேளுங்க அப்படின்னு கொஞ்சம் அது ஈஸியா எடுத்துக்கணும். ஒரு விஷயத்துல ஏத்துக்க முடியாத ஒரு சில கஷ்டங்கள்லாம் இருக்கும், சின்ன வயசுல பட்டிருப்போம் இல்லையா, அதெல்லாம் வந்து மறக்கணும். ஒரு பெஸ்ட் டேனா என்ன சொல்வீங்க? பெஸ்ட் டேனா மகிமா பிறந்தது. ஃபர்ஸ்ட் டேனா அப்பா தவறு. லவ் பண்ற விஷயம்னா நல்லா கேரிங்கா இருப்பா, அம்மா மாதிரி, அடுத்த அம்மா மாதிரி. ஹேட் பண்ணுற விஷயம் அப்படின்னா கொஞ்சம் சுயநலவாதி. ப்ரெக்னென்சி டைமில் வந்து அதான் அப்போவுமே ஃபினான்ஷியலாக கொஞ்சம் கஷ்டம்தான். ஆட்டோவில் போக முடியாது, நடந்து தான் போவோம். அந்த ஆட்டோவுக்கு போகிற காசு இருந்துச்சுன்னா ஏதாவது ஜூஸ் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி. சின்னதாக அடுத்தது சில கொஸ்டின்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன், ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி. அது எல்லாத்துக்கும் டக்குன்னு உங்களோட ஆன்சர் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 2 பேரில் வந்து யார் அதிகமாக போய் சொல்லுவா? இதுதான். என்ன ஒரு விஷயத்துக்கெல்லாம் போய் சொல்லியிருக்கீங்க? சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் போய் சொல்லியிருக்கேன். அதாவது இப்போ கேம்ஸ்க்கு விளையாட போகிறோம், 100 ரூபா வேணும், ஆனால் நான் 200 ரூபாய் எங்கள் வீட்டில் சொல்லி வாங்கிட்டு எல்லா பெரிய பொண்ணுங்களும் பண்ணுறதுதான். என்னோட காசையும் சேர்த்து இவளோட காசு. அதாவது இவ என் கூட வரும்போது இவளை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி இவ்வளோ காசு நான் சேர்த்து வாங்கி வச்சுக்குவேன். ஆனால் பஸ்ஸு அந்த இதுக்கு மட்டும்தான், இவளுக்கு வேணுங்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு வாங்கி தருவேன், அவ்வளோதான். ஏமாத்தி எவ்வளோ காசு வாங்கியிருக்கீங்க? இல்லை, சேர்த்துட்டு அம்மா கஷ்டப்படுறாங்க, எங்கேயாச்சும் அப்பா எதுனா கேட்குறாருன்னா எடுத்து கொடுத்துருவேன். இதுதான் நடக்கும். அவங்க பர்த்டேவை வந்து ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. ஒரு மறக்க முடியாத ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ணதுலையே 2 பேரும்? என்னோட பர்த்டே வந்து சின்ன வயசுல கொண்டாடினது. அப்போ வந்து ரொம்ப ஃபினான்ஷியலாக டைட்டாக, அப்பாவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு மருந்து வாங்க கூட காசு இல்லை. விடிஞ்சா எனக்கு பிறந்த நாள். எனக்கு வந்து கேக் வெட்டல அப்படின்னா நான் கோவிச்சுக்குவேன். ஒரு 3 நாள் வீட்டில் யாரு கூடயும் பேச மாட்டேன். அப்போ வந்து மார்னிங் எழுந்திரிச்சு ட்ரெஸ் எதுவுமே எடுக்கல, எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நான் பேசாமே உட்காந்துருக்கேன். பார்த்தா எனக்கு சர்ப்ரைஸாக வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்து தைச்சு வச்சுருந்தாங்க. அது வந்து எனக்கு எப்பயுமே மறக்க முடியாது. காலையில் நான் ஒரே உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டேன். அப்பாவுக்கு மருந்து வாங்க காசு இல்லைனா கூட எனக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து தைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. இந்த சர்ப்ரைஸ் பிளான் பண்ணது நீங்கள் தானா? இல்லை, அம்மா. அதாவது எப்படின்னா, இவங்களுக்கு பிறந்தநாள் வந்தாலும் எனக்கும் சேர்த்து எடுப்பாங்க, எனக்கு பிறந்தநாள் வந்தாலும் இவங்களுக்கு சேர்த்து எடுப்பாங்க. 2 பேத்தையும் பிரித்து பார்க்க மாட்டாங்க. 1 வருஷம் வித்தியாசங்கிறதுனால சின்ன பொண்ணை நாங்கள் இருக்கும்போது வெளியே போனால் ட்வின்ஸான்னு தான் கேட்பாங்க. இப்போ வரைக்கும் அப்படி தான் கேட்பாங்க. அதனாலே வந்து பிரிச்சே பார்க்க மாட்டாங்க, 2 பேத்துக்கும் ஒன்றா தான் எதுவுமே செய்வாங்க. சின்ன வயசில் நீங்கள் பண்ணதுலேயே எம்பாரசிங்கான ஒரு திங்? இப்போ வந்து ஒரு தடவை என்னைய அடிக்கிறதுக்காக நான் அடிச்சுட்டு போயிட்டேன், கொஞ்ச நேரத்தில் வந்து பார்க்குறேன் அருவாமனையை வச்சுட்டு நிற்கிறா, என்னைய இது பண்ணுறதுக்கு, வெட்டுறதுக்கு அருவாமனை வச்சுட்டு நிற்கிறா. அது தெரியாது இல்லை, சின்ன பிள்ளையில அருவாமனையை வச்சுட்டு நிற்கிறா வெட்டுறதுக்கு. அப்படின்னு நான் அம்மா கொஞ்சம் தூரத்துல இருந்தே அம்மான்னு கத்தி எங்கள் அம்மா வந்து அதுக்கப்புறம் இவ்வளோ அடித்து அதை வாங்கிட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இன்னொன்று, இந்த விளக்கு மரத்து குச்சியில தீ படாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து பின்னாடி சுடுதண்ணி காய வச்சிருந்தாங்க. நான் போய் அந்த விளக்குமாறு குச்சியை வந்து அந்த சூடுல வச்சு இங்கேவா சுடுதான்னு பார்ப்போன்னு இவன் முதுகுல வச்சு விட்டுட்டேன். அப்படியே அந்த பனியனோட ஓட்ட விழுந்துச்சு முதுகுல. அப்பயும் நான் அம்மாட்ட விருன்னு கத்திருப்பேன். எங்க அம்மா முள்ளு குச்சியில சுத்தி அடிச்சு ரோடோட சுத்தி அடி விழுந்துச்சு இவளுக்கு. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று என்னன்னா, ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தோம், மழை, சரியான மழை. அந்த பாசனம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்கல்ல ரோட்ல, அதுல ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது டீ வாங்கிட்டு வந்துட்டு இருந்தோம் தூக்குவாளியில, சின்ன பிள்ளையில வலிக்கு விட்டு விழுந்தாச்சு. டீ அந்த இதெல்லாம் சேத்து தண்ணியில கொட்டிருச்சு. நான் வீட்டுக்கு போனா அடிப்பாங்களே, வாங்குறதுக்கும் காசு இல்லையே, சேத்து தண்ணியை முக்கி கொண்டு போய் கொடுத்துட்டேன். அப்படி கொண்டு போய் கொடுத்துட்டேன். ஆனா வீட்டுல கரெக்டா கண்டுபிடிச்சு அடி விழுந்துச்சு எனக்கு. அது மறக்க முடியும். அதுக்கு அப்படியே எடுத்துட்டு போயிருக்கலாமே. அதை எடுத்துட்டா சேத்து தண்ணி எடுத்துட்டு போனாங்க, என்ன சேர்ந்து விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். 2 அடி வேற. கண்டிப்பா. நீங்க வேற கொலை முயற்சியில எல்லாம் ஈடுபட்டு அப்பெல்லாம் வேற அந்த சொந்தக்காரவங்களா வேற வந்திருந்தாங்க அந்த டீ கொண்டு போய் கொடுக்கும்போது. அப்ப ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் எல்லாத்துக்கு முன்னாடி அடிச்சுட்டாங்க எங்க வீட்டுல. இப்போ சிஸ்டர்னாலே லைக் 2 பேரும் ஒருத்தர் திங்ஸை வந்து மாற்றி யூஸ் பண்ணுறது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பழக்கமாக இருக்கும் இல்லையா?
ஸோ அப்படி என்னென்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க? அதனால வர சண்டைகள் என்ன? ப்ரோ இந்த கிளிப் இருக்குல்ல, தலையில குத்துற கிளிப், அதுக்கு 2 பேரும் டெய்லி அடிச்சு காலையில கூட சண்டை போட்டு காலையில கூட சண்டை போட்டு தான் 2 பேரும் மாத்தி மாத்தி கிளிப் குத்திட்டு வந்தோம். நார்மலா எங்களுக்குள்ள நடக்கிறது தான் அது. அது வந்து எல்லா விஷயத்துக்குமே யூஸ் பண்ணா அது எந்த இடத்துல வச்சோன்னு தெரியாது. மேக்ஸிமம் ஒரே மாதிரி ட்ரெஸ் தான் எடுப்போம். என்னோடது கிழிஞ்சிருச்சு அப்படின்னா அவளோட கபோர்ட்ல கொண்டு போய் வச்சுட்டு அவளோட எடுத்துட்டு வந்து நான் இன்னும் நல்லா பண்ணுவாங்க இவங்க. செருப்பு நாங்க 2 பேரும் ஒரே மாதிரி தான் எடுப்போம். 2 பேத்துக்கும் ஒரே சைஸ் தான் சின்ன வயசுல. செருப்பு அந்துருச்சுன்னா அதை தூக்கி மாத்தி என்னோடதுல வச்சுட்டு இவ போட்டுக்குவா. இது நான் பிக்கவே இல்லடி அப்படின்னா அது உன்னோட தாண்டி அப்படின்னு அந்த மாதிரி நடக்கும். இப்ப என்னன்னா எங்களுக்கு புதுசா போட்டிக்கு எங்க மகிமா வந்திருக்காங்க. அவங்களும் தான் அடுத்து. ஏன்னா இப்ப ஏர்பாட்ஸ்லாம் வந்து நம்ம சாங்லாம் கேட்டு வச்சிருவோம். அவங்க எடுத்துட்டு போய் அந்த உள்ள பட்ஸ் இருக்குல்ல அதை எங்கேயோ போட்டுறது. நாங்க 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை கட்டிக்குவோம். கடைசியில பார்த்தா அவங்க வச்சுட்டு இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. இப்ப அடுத்து அவங்க. ஒரு பெஸ்ட் டே, ஒரு ஃபர்ஸ்ட் டேனா என்ன சொல்வீங்க? பெஸ்ட் டேனா மகிமா பிறந்தது. ஃபர்ஸ்ட் டேனா அப்பா தவறுனது. என் லைஃப்ல இந்த ஒரு நாளை வந்து நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னா அது என்ன டே? அதாவது ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து எங்க அப்பா வந்து வாக் பண்ணி போறாங்க, ட்ரெயின் எடுக்க போறாங்க. எங்க அப்பானால நடக்க முடியல. எங்க வீட்டுக்காரர் தூக்கிட்டு போனார் எங்க அப்பாவை. தூக்கிட்டு போய் கம்பார்ட்மெண்ட்ல ஏற்றி விட்டாங்க. அது மறக்கவே முடியாது. இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்கு நல்லா. ஸோ கனியை பற்றி, ஸோ அவங்க கிட்ட நீங்கள் ஹேட் பண்ணுற ஒரு விஷயம், அவங்க கிட்ட லவ் பண்ணுற ஒரு விஷயம்னா என்ன? லவ் பண்ற விஷயம்னா நல்லா கேரிங்காக இருப்பா, அம்மா மாதிரி, அடுத்த அம்மா மாதிரி. ஹேட் பண்ற விஷயம் அப்படின்னா கொஞ்சம் சுயநலவாதி அவ. இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்து கொஞ்சம் சுயநலமா யோசிப்பா. அது திட்டவும் செஞ்சாச்சு, அழுதும் பார்த்தாச்சு, மாத்திக்கிற மாதிரி இல்லை. அதனால ஃப்ரீயா விட்டாச்சு, போ நீ எப்போ மாறணும். ஏன் அப்படி மாறினாங்க டக்குன்னு அவங்க? அது மாறுனான்னு இல்லை, எனக்கு அப்படி தோணுதான்னு தெரியல. ஏதாவது ஒரு சின்ன பொருள் வாங்கணும்னா கூட நான் பாப்பாக்கும் எனக்கும் சேர்த்து வாங்குவேன். ஆனா இவளுக்கு மட்டும்தான் வாங்குவா. இல்ல நான் எனக்கு வாங்கினாலும் அதுக்கு எனக்கு அடுத்து யாருக்கு? என் பிள்ளைக்கு தானே, என் பிள்ளைக்கு தானே. இவன் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாமே மகிமாக்கு யோசிப்பா. எந்த விஷயம்னாலுமே அவளுக்கு யோசிப்பா. நான் எதா இருந்தாலும் எனக்கும் இவளுக்கும் யோசிப்பேன். ஏன்னா அவளை யோசிக்கிறதுக்கு இவ இருக்கா, இவளை யோசிக்கிறதுக்கு நான் தான் இருக்கேன். அப்படிங்கும்போது சமாளிப்பெல்லாம் இல்ல. இவ பாரு நீ எப்படி புரிஞ்சு வச்சிருக்க போட்டுறது. அதை வந்து அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க மேடம். சரி நீங்க சொல்லுங்க. அவங்க கிட்ட லவ் பண்ற ஒரு விஷயம், ஹேட் பண்ற ஒரு விஷயம்னா என்ன? லவ் பண்ற விஷயம்னா நான் வந்து எவ்வளோ இதுல இருந்தாலும் அவளுக்கு ஒரு விஷயத்துல பயமா இருந்தாலும் கஷ்டமா இருந்தாலும் அதை அவ வந்து அமைதி பண்ணிட்டு நான் அழுதுட்டு இருக்கும் போதோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போதோ ஃபீல் பண்ணும்போது என்ன தேத்தி விடுவா. அது வந்து ரொம்ப பிடிக்கும் லவ் பண்ற விஷயம். ரொம்ப கோவப்படுற, எனக்கு மேல கோவம் வரும் அவங்களுக்கு. அப்படிங்கிற மாதிரி கோவம் வந்துடும். என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. சத்தின்னு ஒரு 100 தடவை கூப்பிடணும். அவ வந்து காதுலயே வாங்க மாட்டா. அது சரியான கோவம் வரும். அது கையில கிடைக்கிற தூக்கி அடிச்சிடலாமான்லாம் தோணும். அந்த மாதிரி கோவம் வரும். காதுலயே வாங்க மாட்டா. ஏதோ செவிடங்காதுல ஊதுன சங்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் கோவம் வந்து அப்படி பண்ணுவாங்க. பொதுவாக என்ன மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுவீங்க அதிகமா? சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கோவம் வரும். மகிழ்னி இவங்களும் ஒண்ணுதான். இவங்களுக்கு ஒரு இவ்வளவு நாங்க குழந்தையா பாத்துக்கிட்டோம். இப்ப இவளுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னா எங்களால நம்பவே முடியல. சீரியஸா அதுதான். மகிழ்னி என்ன பண்றாளோ அதெல்லாம் எவ்வளவு பண்ணுவோம். ஏன் கோவப்படுறீங்க அதிகமா? அது கோவம் சொல்ல முடியாது ப்ரோ. அது வந்து எப்படி சொல்றது, ஆரம்பத்துல இருந்து அப்படி இருந்தது ஒண்ணு. ஒவ்வொரு விஷயத்துல மெச்சூரிட்டி இல்லாம டக்குன்னு இது பண்றது. இந்த மாதிரி இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேனே, இப்ப வீடியோ எடுக்கிறதுக்கு நான் போவோம், நாங்க 2 பேரும் போவோம். இவ எத்தனை காஸ்டியூம் போட்டாலும் நான் அமைதியா பொறுமையா இருந்து நான் வீடியோ எடுத்து கொடுக்கணும், எத்தனை டேக் போனாலும். இதே வந்து நான் ஏதாவது அப்போ வந்து கோவப்படக்கூடாது. ஏண்டி நான் மட்டும் அன்னைக்கு சொன்னப்போ ஒரு ட்ரெஸ் போட்டு பண்ணுன்னு சொன்னேன், இப்போ நீ 2 ட்ரெஸ் போட்டு எனக்கு வந்து நீ வீடியோ எடுக்கணும் போ அப்படின்ருவா. இப்போ நம்ம வீடியோ மைண்ட் செட் வந்து ஒரு நல்ல மைண்ட் செட்டில் போவோம். டக்குன்னு அந்த மைண்ட் செட்டை வந்து இது பண்ணும்போது அடுத்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் இல்லையா? அப்போ வந்து 2 பேத்துக்கும் சண்டை வந்துடும். அப்போ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கோவப்படுவாங்க. இந்த போட்டி பொறாமையெல்லாம் இருக்கா? உனக்கு அதிகமாக வியூஸ் போகுது, உனக்கு அதிகமாக ஃபாலோவர்ஸ் தராங்களே, அப்படியெல்லாம் அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இல்ல உங்க கண்டென்ட்டை திருடி அவங்க போட்டுக்கிறது, அவங்க கண்டென்ட்டை திருடி நீங்க போட்டுக்கிறது அந்த மாதிரி டைம்ல? ஏன்னா அப்படி வராது. ஊரே உங்களோட கண்டென்ட் தான் எடுத்து போட்டு. ஆமா, கொஞ்சம் ஏதாவது கான்செப்டா நான் யோசிச்சு பண்ணேன்னா ஏண்டி நீ மட்டும் யோசிக்கிற, எனக்கு ஐடியா கொடுக்க மாட்டேங்கிறேன்னு சண்டை போடுவா. அதாவது நார்மலா என்ன விஷயம்னா, அதாவது ஒரு காஸ்டியூம்ல இந்த மாண்டேஜ் வீடியோ எடுப்போம்ல ரீல்ஸுக்கு, அந்த மாதிரி இவங்க எடுத்துருவாங்க. எனக்கு யோசனையே இருக்காது. நான் என்னடா வீடியோ பண்றதுன்னு யோசிச்சுட்டு ஏதாவது ஒரு வீடியோவை எடுக்க சொல்லுவேன். ஏண்டி உனக்கு வேற இதே கிடைக்கலையாடி அப்படின்னு. அப்ப நீ சொல்லுனாலும் சொல்ல மாட்டேங்கிற, நீ மட்டும் நல்லதா எடுத்துக்கிற அப்படின்னு சொல்லி 2 பேரும். என்னன்னா பிராங்க் எல்லாம் எடுத்தா இவ ஈஸியா எடுத்துருவா.
நான் பிராங்குக்கு எங்க மொபைல் வச்சாலும் கண்டுபிடிச்சிருவான். கண்டுபிடிச்சு பிராங்க் பண்றதானே அப்படின்வா. ஏன்னா நீ எடுக்கும் போதெல்லாம் நான் கண்டுபிடிக்க மாட்டேங்கிறேன், நீ எதுக்கு நீ கண்டுபிடிக்கிற அப்படின்னா, நீ கண்டுபிடிக்கிற மாதிரி தான் நீ பண்ற அப்படின்னா. யார் அதிகமா உங்களுக்குள்ளேயே அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிறது? இவ பண்ணுவா நிறையா. இவ சின்ன வயசுல இருந்தே அந்த மாதிரி இதெல்லாம் சர்ப்ரைஸ் பண்றதுனா ரொம்ப பிடிக்கும். நம்ம கிட்ட இருக்கிற பட்ஜெட் வச்சு அப்போதைக்கு என்ன முடியுமோ அந்த மாதிரி. ஸோ நம்ம கிட்ட இருக்கிற பட்ஜெட் வச்சு ரொம்ப காஸ்ட்லியா வாங்கி கொடுத்ததுன்னா என்ன? ஒரு கிஃப்ட், சர்ப்ரைஸான ஒரு கிஃப்ட். காசுல அப்படி எதுவுமே வாங்கி தரலையா அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க அவங்க. இல்ல, ஸ்கூட்டி வாங்கி கொடுத்தேன். என் பர்த்டே அப்போ இவளுக்கு வந்து ஸ்கூட்டி வாங்கி கொடுத்தேன். அது வந்து இவளுக்குமே எதிர்பார்க்கல. அதாவது வீட்டுக்கு கீழே தான் நிப்பாட்டி வச்சிருந்தேன். இவங்க அங்கிட்டு தான் போவா, அங்கிட்டு தான் வருவா. கரெக்டா என் பர்த்டே அன்னைக்கு 12 மணிக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனா இவ அந்த பக்கம் தான் போறா, ஸ்கூட்டியை பாக்குறா. அது எங்களோடது இல்லைன்னு நினைச்சிட்டு இவ பாட்டுக்கு இருந்தா. ஏன்னா நம்மளை சுத்தி முன்னாடி வீடு இருக்கு, பின்னாடி வீடு இருக்கு, யார் வச்சிருப்பாங்கன்னு தெரியாது இல்ல. நமக்கிட்ட அந்த ஸ்கூட்டி மைண்டும் கிடையாது. அதனால அதை பத்தி நான் யோசிக்கவே இல்லை. ஏன்னா பக்கத்துல வந்து அப்பாவுக்கு திடீர்னு மருந்து வாங்குறதுனா கூட இன்னொரு புதுசா நின்று இருந்தா கூட என்னடா பளபளன்னு ஜொலிக்குது, ஒருவேளை இருக்குமோன்னு யோசிக்கலாம். செகண்ட்ஸ்ல எடுத்ததுனால யோசிக்க மாட்டேன். யோசிக்கலாம். ஆனா அது நிக்கிறதுனால வேற யாரோட வண்டி போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் நான். அதுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஆமா, அதுக்கு என்ன மாதிரி சேவிங்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்கணும், வாங்கி பயங்கரமா கஷ்டப்பட்டு. ஏன்னா வண்டின்றப்போ வந்து நமக்கு அந்த நாலேஜ் இருக்காது. அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய பேர்கிட்ட விசாரிச்சு அதை வந்து சர்ப்ரைஸ் பண்றதுக்கு தான் எனக்கு கண்டுபிடிச்சிருவாளோன்னு ஒரு மைண்டு. இன்னொன்னு என் பொண்ணை வச்சு எடுத்தனால அதுல போய் ஏறி நின்னுக்கிறா. ஒரு விஷயம் மற்றவங்களோட பொருளை தொடமாட்டா. ஆனா அந்த ஸ்கூட்டில மட்டும் ஏறி டான்ஸ் ஆடோ, இவ கண்டுபிடிச்சிருவாளோன்னு எனக்கு பயம். என்ன இந்த ஸ்கூட்டில மட்டும் ஏறுறா அப்படின்னு சொல்லி அப்புறம் 12 மணிக்கு கொண்டு போய் காமிச்சேன், இது நம்ம ஸ்கூட்டி தாண்டி அப்படின்னா நம்பவே இல்லை இவ. ஏன்னா உன் பிறந்தநாளுக்கு நான் சர்ப்ரைஸ் பண்ணுவேன்னா நீ என்னை சர்ப்ரைஸ் பண்றேன்னு சொல்லி அது ஒண்ணு எனக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு நான் வாங்கி கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். உண்மைதான். அது யார் அதிகமா திருடுறது? திருடலாம் கிடையாது. எங்க அப்பா வந்து சின்ன வயசுல இருந்து சொல்லி வளர்த்தது திருடக்கூடாது, அதிகமா போய் சொல்ல. வெளியே திருடுறதை தாண்டி வீட்டுக்குள்ளேயே இவதான் இந்த கடுகு டப்பால எங்க அம்மா காசு போட்டு வச்சிருப்பாங்கல்ல, அது இந்த 2 ரூபா 1 ரூபா எடுத்து போய் முட்டை வாங்கி சாப்பிட்டுருவேன் சின்ன வயசுல. அதுக்கு அடி வாங்குவா. அடி வாங்குவா 2 ரூபா ஏன்னா சொல்லிட்டு எடுக்க வேண்டியதானேன்னு கேட்டு சத்தம் போடுவாங்க. யார் அதிகமா காசெல்லாம் செலவழிக்கிறது? இவங்க பண்ணுவாங்க. இப்படிரா இப்ப ரீசெண்டா, அதாவது இப்ப சுயநலவாதின்னு சொன்னால அதுல இதுவும் ஒண்ணுதான். கஞ்சி முடிச்சவன்லாம் சொல்லாது. அதாவது சேஃப்டி பண்ணி நம்ம ஃபேமிலிக்கு தான் ஏதோ ஒன்று வாங்குவோம். இப்போ ரீசெண்டாக யாரும் 2 பேருமே செலவு பண்ணுறது இல்லை. முன்னாடி செலவாளின்னா நான் செலவு பண்ணுவேன். அதாவது இந்த வெளியே போகிறப்ப விளையாட போகும்போது அந்த மாதிரிலாம் நான் செலவு பண்ணுவேன். நம்ம லைஃப்பில் வந்து ஏதாவது ஒரு மொமெண்ட்டை மறக்க முடியாத ஒரு மொமெண்ட் இருக்கும், மறக்கணும்னு நினைக்கிற ஒரு மொமெண்ட் இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி மறக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம்னா என்ன? அப்படி எதுவும் இல்லை. நிறைய ஒரு விஷயத்தில் ஏற்றுக்க முடியாத ஒரு சில கஷ்டங்கள்லாம் இருக்கும். சின்ன வயசுல பட்டிருப்போம் இல்லையா, அதெல்லாம் வந்து மறக்கணும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபேமிலி உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்? ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட் ப்ரோ. ஃபேமிலிக்காக தான் நாங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறதே. ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட். உங்களோட கிட்ஸ் பற்றி சொல்லுங்க. இவங்க வந்து வீடியோ எடுத்து அனுப்பிச்சுடுவாங்க எனக்கு. பாப்பா வந்து இப்படி அந்த இதெல்லாம் வரும்ல, வயிற்றுல விளையாடுறது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் இல்லையா, அதெல்லாம் வீடியோ எடுத்துருவாங்க. அது பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அது இவ உணர்ந்திருக்கானா இவளுக்கு இன்னுமே ஒரு மாதிரி இருந்திருக்கும் இல்லையா. நல்ல ரொம்ப அது ஒரு புது ஃபீல் தானே ப்ரோ. எங்கே போனாலும் வந்து அந்த பையனா பொண்ணான்னு யூடியூப்ல எல்லாம் சர்ச் பண்ணி பார்ப்போம். அதாவது இந்த சிம்டம்ஸ் இருந்தால் பையனா, இந்த சிம்டம்ஸ் இருந்தால் பொண்ணு, எல்லாருமாவும் பண்ணுறது. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபீல் தான். இப்போ வந்து அம்மான்னு கூப்பிடுறா, மம்மின்னு கூப்பிடுறா, அதெல்லாம் புதுசா இருக்குல்ல கேட்க. அதாவது இவளை அம்மான்னு கூப்பிடுவா, என்ன சக்தின்னு கூப்பிடுவா. இவளை இப்போ சக்தி அப்படின்னு சொல்லி கத்தின்னு கூப்பிடுவா. ஏன்னா வந்து மம்மின்னு கூப்பிடுவா. அதெல்லாம் புதுசா இருக்கும், கேட்கும்போது நல்லா இருக்கு. மஹிமா பிறந்த அந்த ஒரு நாள் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேவோ, அதே மாதிரி லைக் அவங்க வரப்போறாங்க அப்படின்னு தெரிஞ்ச அந்த ஒரு நாளும் வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான நாள் இல்லையா? அது தெரிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. அந்த ப்ரெக்னென்சி டைமில் ஓவராலாக என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? ப்ரெக்னென்சி டைமில் வந்து அதான் அப்போவுமே ஃபினான்ஷியலாக கொஞ்சம் கஷ்டம்தான். ஆட்டோவில் போக முடியாது, நடந்து தான் போவோம். அந்த ஆட்டோக்கு போகிற காசு இருந்துச்சுன்னா ஏதாவது ஜூஸ் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி. இன்னொன்று ப்ரெக்னென்சி டைமில் வந்து எங்கள் அப்பா நான்லாம் வந்து இந்த மாலை கோர்ப்பாங்கல்ல, முருகர் டாலர்லாம், அதெல்லாம் கொடுத்துருக்கோம். அதாவது ஆட்டோ செலவுக்கு அந்த மாதிரிலாம் நிறையா பண்ணியிருக்கோம். அதுவும் ஒரு ஹாப்பியானது தான். பாப்பாக்காக பண்ணுறோம், பாப்பா பிறக்கணும், எப்படா பிறப்பா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தது.
அப்புறம் அந்த கடைசி நாள் வந்து ரொம்ப ஸ்டொமக் பெயினில் வந்து என் ஹஸ்பண்ட் கூட இருந்தார், கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போயிட்டு வந்து அவங்களுக்கு நான் படுற கஷ்டத்தை பார்த்து அவங்களுக்கு கஷ்டமாகி இந்த மாதிரி வந்து பாருங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லவும், என்ன உங்கள் ஒய்ஃப் இப்போ தான் 10% தான் வலி இருக்குது அப்படின்னு சொல்லவும், எனக்கு வலியை விட அவங்களுக்கு வலி ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்னடா இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி, அப்புறம் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 hours ஆயிடுச்சு பாப்பா பிறக்கிறதுக்கே. ஆப்ரேஷன் தேட்டரில் கூட்டிகிட்டு போய் 5 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. அப்புறம் நார்மல் டெலிவரி தான் பிறந்து பாப்பா பிறந்து என்கிட்ட காட்டவே இல்லை என்ன குழந்தைன்னு சொல்லி, வெயிட் பண்ணுங்க ஸ்டிச்லாம் பண்ணதுக்கப்புறம் காட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஆனால் எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க மகாலட்சுமி பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி, டாக்டருக்கே தெரியாமல் சொல்லிட்டாங்க. அப்போ வந்து பொம்பளை பிள்ளை அப்படின்றது எங்கள் வீட்டு சைடு எல்லாருமே பொம்பளை பிள்ளை தான் எதிர்பார்த்தோம். ஏன்னா வந்து எல்லாருமே பையன் எதிர்பார்ப்பாங்க, பொண்ணு தான் வேண்டான்ற மாதிரி இந்த காலத்தில் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால பொண்ணுன்னா நல்லா இருக்கும். இன்னும் நாங்களுமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம், பொண்ணு நம்ம 2 பேருமே இல்லை இவங்க எதிர்பார்த்தாங்க, நான் பையன்தான் எதிர்பார்த்தேன். எனக்கு பையன்னா ரொம்ப பிடிக்கும், பையன்தான் எதிர்பார்த்தேன். மகிழ்ச்சி வந்துச்சு, அதுவும் சந்தோஷம் தான். அதாவது நாங்கள் வந்து இவ கரெக்டாக குழந்தை பிறக்கிற டைம் வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் பஸ்ஸில், அங்கே எங்கள் ஊர்லேருந்து வந்துட்டு இருக்கோம் பார்க்கறதுக்காக. பஸ்ஸில் வரவே ஃபோன் வருது, பொண்ணு பிறந்துச்சு, பஸ்ஸுக்குள்ளேயே குதிச்சிட்டு இருக்கோம். அது ஒரு மாதிரி செம்ம ஹாப்பியாக இருந்தது. இருந்தாலும் ஒரு வருத்தம் இருக்கும் இல்லையா? வருத்தம் அப்படிலாம் இல்லை, ஆம்பளை பிள்ளை வேணும் நான் கடைசி வரைக்கும் சொன்னேன். பொம்பளை பிள்ளை இந்த வயிறு சின்னதா இருக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்து பையன் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பொண்ணுன்றது எனக்கே ஆச்சரியமா தான் இருந்துச்சு, ஏன்னா பையன் நினைச்சிட்டு இருந்தோம், பொண்ணு ஆனா பரவாயில்ல நம்மள மாதிரியே அப்படின்னு சொல்லி. ஏன்னா சிஸ்டர் பாண்டிங்னா எங்களுக்கு வந்து பிரதர் இல்லை, நாங்கள் அது நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். பிரதர் இல்லைன்னு டெய்லியுமே நாங்கள் அழுவோம், பிரதர் இல்லை ஆனால் சிஸ்டர் பாண்டிங் வந்து எங்களுக்கு தெரியும். அதனால பொண்ணு ஃபர்ஸ்டே பொண்ணு அப்படின்னு சொல்லவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எதனால பிரதர் இல்லைன்னு ஒரு ஃபீலிங்? இல்லை நிறைய பேர் இந்த அடிச்சுக்குவாங்க, நிறைய ஸ்டேட்டஸ் போடுவாங்க, எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பிரதர் இருக்காங்க, அதை பார்த்து நாங்கள் ஆனால் ஃபீல் ரொம்ப பண்ணியிருக்கோம் பிரதர் இல்லைன்னு சொல்லி. இந்த லவ் அப்படின்னா ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? ஏன்னா இப்போ அந்த ஜென்சி கிட்ஸ் எல்லாம் வந்து லவ்வுக்கே நிறைய டெஃபனிஷன் எல்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, புதுசாக ஏதோ. ஸோ உங்களோட பார்வையில் லவ்னா என்னப்பா? வேஸ்ட் ஆஃப் டைம். அந்த இப்போ ரீசெண்டாக வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குல்ல, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன தேவையான்னு தோணும், தேவைன்னு தோணும், அப்புறம் தேவையான்னு தோணும், அப்புறம் தேவையில்லைன்னு தோணும். அந்த மாதிரி தான். ஆனால் உண்மையான லவ் எல்லாம் இருக்கு, ஆனால் அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த காலத்து ஜென்ரேஷன் மக்கள் எல்லாம் வந்து லவ்வுக்கே புதுசாக ஏதோ பேரெல்லாம் சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு புதுசாக ஒரு பேரெல்லாம் சொல்கிறாங்களா, இதெல்லாம் பார்க்கும்போது பெஸ்டிஸ்ன்றாங்க, சிச்சுவேஷன்ஷிப்ன்றாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க இல்லையா? இதெல்லாம் கேட்கும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு? புதுசாக இருக்கு, சிரிப்பாக வரும், சிரிப்பு வரும், புதுசாக இருக்கு. ஒவ்வொரு வாரம் நாங்கள் ஏதாவது கடைக்கு போகிறோம் அப்படின்னா சந்தில் நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த காலத்துல எல்லாம் எங்களுக்கு ஒரு இதுவுமே இருக்காது, அந்த மாதிரி லவ் இப்படிதான் நின்று பேசுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்காது. இப்போ எல்லாம் பார்த்தா ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் வண்டியில ஏறி போகும்போது என்னோட இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ப்ரோ. ஒரு மாதிரி சின்ன குட்டி பிள்ளைங்கெல்லாம் ஜோடி சேர்த்துட்டு போய் பேசுதுங்க, அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் இவ்வளோ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கா அப்போ அப்படின்னு யோசிக்குது. நீங்கள் 2 பேரும் லைக் ரொம்ப ஒரு மெச்சூரான ஒருத்தவங்களா தெரியுறீங்க இல்லையா? உங்களோட ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் நீங்கள் சொல்கிற அட்வைஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அப்படி பிரேக்கப்புக்கு ஒரு அட்வைஸ் சொல்லணும்னா என்ன அட்வைஸ் சொல்வீங்க? பிரேக்கப்பான மக்கள் வந்து நீங்கள் ரொம்ப தைரியமாக இருக்கணும். பிரேக்கப் அப்படின்னா வந்து இன்னும் ஒரு நல்ல லைஃப் காத்துட்டு இருக்கு அந்த மாதிரி. அதாவது லவ் எல்லாருமே சொல்றதுதான், இப்போ ஒன்று விட்டு போகுதுன்னா அடுத்து இன்னொன்று வந்து ஒரு பெஸ்ட்டாக ஏதோ கிடைக்க போகுது அப்படிங்கிறதுக்கு தான் நார்மலாக எல்லாரும் சொல்கிறது தான். நம்ம வந்து ஒரு கண்டென்ட் எடுத்து அது நம்ம சேனலில் போடுறதுக்கே வந்து மண்டையை பிச்சுக்க வேண்டியதாக இருக்குது, அவ்வளோ விஷயம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அதை வீடியோ ஷூட் பண்ணணும், அதுக்கப்புறம் எடிட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை பப்ளிஷ் பண்ணுறதே மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ் இல்லையா? ஆனால் சில சேனல்ஸ் வந்து அசால்ட்டாக நம்மளோட கான்டென்ட்டை எடுத்து அவங்க போட்டுட்டு இட்ஸ் லைக் அவங்க ஏர்ன் பண்ணிட்டு போகிறாங்க இல்லையா? அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? நோட்டீஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தோணும்? அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரிப்ளை கொடுக்கணும்னா என்ன ரிப்ளை கொடுப்பீங்க? இல்லை ஏதாவது என்கரேஜ் பண்ணி போடுறவங்கன்னா வந்து சரி நமக்கு இன்னுமே கொஞ்சம் வந்து ஃபேம் ஆக்குறாங்க அப்படின்னு நினச்சிட்டு விட்டுருவோம். ஹேட்டர்ஸ்க்குமே ரொம்ப தேங்க்ஸ் தான் சொல்லுவோம். ட்ரோல் பண்ணுறவங்களுக்குலாம் உண்மையாகவே இந்த சப்போர்ட் பண்ணுறவங்கள இந்த ட்ரோல் பண்ணுறாங்கல்ல அவங்கனால தான் எங்கள் மூஞ்சி வெளியே தெரியுதுன்னு சொல்லுவேன். அவங்கனால தான் நாங்கள் இவ்வளோ ஃபேம் ஆயிருக்கிறதுன்னு இன்னுமே நம்ம அதிகமாக வந்து இதில் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி கொஞ்சம் மோட்டிவ் அவங்கனால தான். பரவாயில்லப்பா பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போல்லாம் அது ஒரு காமெடி ஆயிடுச்சு ப்ரோ. ஃபர்ஸ்டெல்லாம் பார்த்து அழுவோம், பேட் கமெண்ட்ஸு அந்த ட்ரோல் சேனலெல்லாம் பார்த்து அழுவோம். இப்போ வந்து ஃப்ரீ ஆயிடுச்சு, என்ன சொல்லியிருப்பாங்க இதை தானே சொல்லியிருப்பாங்க, அவங்க சொல்கிறத நாங்களே சொல்கிறோம் கேளுங்க அப்படின்னு கொஞ்சம் அதை ஈஸியாக எடுத்துக்கிட்டோம். எனவே தேங்க்யூ ஸோ மச், உங்களை பார்த்ததில் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ.